அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த வரைவு சட்டம் மூலம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இலங்கை அரசாங்கத்தின் மீதான மக்கள் ஆதரவு 65% இருந்து சுமார் 50% குறைந்துள்ளதாக வெரிட்டி ரிசர்ச் நிறுவனத்தின் அண்மைய கருத்து கணிப்பில் தகவல். ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகையை தொடர்ந்து பெற்றுக் கொள்வதற்கான புதிய விண்ணப்பத்தை மீளாய்வு செய்ய அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமனம். கிழக்கு மாகாணத்தில் இன ஐக்கியத்தை சிதைக்கும் நோக்கில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் செயற்படுகின்றாரா என முன்னாள் MP ஹாரிஸ் கேள்வி. தொடர்வது முதன்மை செய்திகள். இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த வரைவு சட்டம் மூலம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளை உள்ளடக்கிய 22வது அரசியலமைப்பு திருத்த வரைவு சட்டம் மூலம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதனுடன் நீதிமன்றங்களின் கட்டமைப்பு தொடர்பான நீதித்துறை சட்ட திருத்த மசோதாவும் அதே நாளில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அதனை 14 நாட்களுக்குள் உச்ச நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த முடியும். அவ்வாறான மனுக்கள் தொடர்பில் உச்ச நீதிமன்றம் விசாரணை நடாத்தி 3 முதல் 21 நாட்களுக்குள் தனது தீர்மானத்தை நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்துக்கு 3 நிகாயாக்களின் மகாநாயக்க தேர்கள், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், எதிர்க்கட்சிகள் மற்றும் பல சர்வதேச அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. குறிப்பாக இந்த திருத்தம் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. சட்டத்துறையினர், நீதிபதிகள் மற்றும் கல்வியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருடனும் முறையான கலந்து ஆலோசனை நடத்த வேண்டும் எனவும் இந்த விடயம் நாடாளுமன்ற தெரிவு குழுவுக்கு அனுப்பப்பட வேண்டும் எனவும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. எனினும் இந்த திருத்தத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் தீர்மானம் தனிநபர் அல்லது எந்த ஒரு குழுவினரின் நலனுக்காகவும் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டே எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல், நீதிமன்ற உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட நீதித்துறையை வலுப்படுத்தும் விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த திருத்தம் கொண்டுவரப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் மீதான மக்கள் ஆதரவு 65%இலிருந்து சுமார் 50% குறைந்துள்ளதாக வெரிட்டி ரிசர்ச் நிறுவனத்தின் அண்மைய கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. 2026 ஜூலை மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட மோட் ஆஃப் த நேஷன் கருத்து கணிப்பின்படி அரசாங்கத்தின் செயற்பாடுகளை 49.83% ஆதரித்துள்ள நிலையில் 31.40% அதிருப்தி தெரிவித்துள்ளனர். நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக நம்புவோரின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது. கடந்த பிப்ரவரியில் இது 64% இருந்த நிலையில் தற்போது 41.63% வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேவேளை பொருளாதாரம் மோசமடைந்து வருவதாக கருதுவோரின் எண்ணிக்கை சுமார் 15% இருந்து
40.29% உயர்ந்துள்ளது. தற்போதைய பொருளாதார நிலை மோசமாக இருப்பதாக 55.59% தெரிவித்துள்ளதுடன் பொருளாதாரம் நல்ல அல்லது மிக சிறந்த நிலையில் இருப்பதாக 38% மட்டுமே கருத்து தெரிவித்துள்ளனர். இதன் விளைவாக வெரிடோ ரிசர்ச்சின் பொருளாதார நம்பிக்கை குறியீடு பிப்ரவரியில் இருந்த +36 இருந்து -8 வீழ்ச்சியடைந்துள்ளது. பிப்ரவரி மாதத்தில் அரசாங்கத்தின் ஆதரவு 65%, பொருளாதார நம்பிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்த நிலையிலும் காணப்பட்ட நிலையில் அண்மைய கருத்து கணிப்பு மக்கள் மனநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதை வெளிப்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரி சலுகையை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கான புதிய விண்ணப்பத்தை மீளாய்வு செய்ய அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சும், வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சும் இந்த உபகுழுவின் இணை தலைமைகளாக செயற்பட உள்ளன. GSP+ சலுகையை பெறுவதற்காக இதுவரை மனித உரிமைகள், தொழிலாளர் தர நிலைகள், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை பாதுகாப்பு, நல்லாட்சி உள்ளிட்ட துறைகளுடன் தொடர்புடைய 27 சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு இணங்க இலங்கை செயற்பட வேண்டியிருந்தது. புதிய சுழற்சிக்காக மேலும் 5 சர்வதேச உடன்படிக்கைகள் மற்றும் நிபந்தனைகள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றுக்கும் இணங்க இலங்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் இலங்கை முறையாக பின்பற்றுகின்றதா என்பதை ஆராய்ந்து இந்த வரி சலுகையை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதே அமைச்சரவை உபகுழுவின் முக்கிய நோக்கமாகும். தற்போது நடைமுறையில் உள்ள GSP+ திட்டம் எதிர்வரும் டிசம்பர் 31 நிறைவடைய உள்ளதால் இலங்கை தனது புதிய விண்ணப்பத்தை இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். தகுதியுடைய வளரும் நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய சந்தையில் முன்னுரிமை அணுகலை வழங்கும் இந்த சலுகை இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் இன ஐக்கியத்தை சிதைக்கும் நோக்கில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் செயற்படுகின்றாரா என முன்னாள் MP ஹரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். வைத்தியசாலை பணியாளர்களின் ஆடை விவகாரம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக கூறி கிழக்கு மாகாணத்தில் இன ஐக்கியத்தை சிதைக்கும் நோக்கில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் செயற்படுகின்றாரா என முன்னாள் MP HMM ஹரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை அந்த 9 அந்த புதிதாக நியமனம் பெற்றுள்ள சகோதரிகளை அவர்களுடைய குறிப்பாக இது மத கலாச்சார என்றதை விட அவர்கள் ஒழுக்க ரீதியாக ஒரு உடை, அதாவது அவர்களுடைய காட்சட்டையும் தலையை மறைக்கின்ற ஒரு துணியை கூட ஜீரணிக்க முடியாமல் அதை மறுக்கின்ற ஒரு முடிவினை வடக்கு ஆதார வைத்தியசாலை அத்தியட்சர் டாக்டர் சூனன் அவர்கள் பகிரங்கமாக எடுத்திருப்பது எங்களை உண்மையில் கவலை அல்ல, அதிர்ச்சி அளிக்கின்றது. இதற்கு முன்பிருந்த இந்த பிராந்தியத்தில் இருந்த தமிழ் அரசியல் தலைமைகளோ அல்லது தமிழ் அதிகாரிகளோ இவ்வாறு ஒரு ஒரு மத அல்லது கலாச்சார தாக்குதலை மேற்கொள்ளவில்லை. இது எந்த அடிப்படையில் சூனன் அவர்கள் இவ்வாறான ஒரு முரண்பாட்டை ஒரு இனங்களுக்கு இடையில் இப்பொழுதும் ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு தமிழ், முஸ்லிம், சிங்கள, கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பெரும் ஒரு புரிந்துணர்வும் ஐக்கியமான ஒரு சூழலும் வந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் இந்த நாட்டில் அபிவிருத்தி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, விலைவாசி கூடினாலும் பரவாயில்லை, எங்களுக்கு தின்பதற்கு சோறு இல்லாட்டியும் பரவாயில்லை, நாங்கள் நிம்மதியாக இனங்கள் அமைதியாக இருந்தாலே போதும் என்று அங்காங்கு மக்கள் முணுமுணுக்கின்ற தருவாயில் இந்த சிறிய பிரச்சினை எங்களுக்கு இருக்கின்ற பயம் நாடு தேசிய ரீதியில் இது இன்னும் பல இதை கொப்பி அடித்து
இந்த கலாச்சார தாக்குதலை மேற்கொண்டால் இந்த நாட்டில் இப்பொழுது மலர்ந்திருக்கின்ற இந்த மன ஒற்றுமை புரிந்துணர்வு எங்கே போய் முடியும் என்பதை டாக்டர் சூனன் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா இது எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகம், டாக்டர் சூனன் அவர்கள் இந்த நாட்டில் இன ஐக்கியத்துக்கு ஜனாதிபதியுடைய அந்த முயற்சியில் அவருக்கு ஏற்பட்டிருக்க நட்பேருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக ஒரு வெளிநாட்டு சக்தி, குறிப்பாக இந்த நாட்டில் இனங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வெளிநாட்டு சக்தியான இஸ்ரேல் மொசாடுடைய வலையில் விழுந்து விட்டாரா? ஏன்னா மொசாட் இன்று கிழக்கு மாகாணத்தில் பொத்துவிலில் பலமாக காலூன்றியுள்ளது, இலங்கையில் பல நகரங்களில் காலூன்றியுள்ளது. எனவே ஏனென்றால் 85ஆம் ஆண்டுகளும் நாங்கள் சிறுவர்களாக கார்மல் பாத்திமா கல்லூரியில் கல்வி கற்ற பொழுது எங்களுக்கு வரலாறு இருக்கின்றது. எங்களுக்கு இருந்த அந்த அந்யோன்ய உறவு, ஐக்கியம், அந்த பரஸ்பர நட்பு என்பவற்றை 85 மொசாட் இலங்கையில் காலூன்றிய பொழுது முதலாக செய்த வேலை குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களை காரதீவு சந்தியில் பிரித்ததுதான் முதலாவது வரலாறு. தன்மைத்துவ சமூகத்தில் அனைத்து கலாச்சாரங்களுக்கும் பரஸ்பர மரியாதை வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் தன்மைத்துவ சமூக அமைப்பு, ஆடை அணியும் சுதந்திரம் மற்றும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் கருத்து வெளியிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஊடகங்களிடம் பேசிய அவர், இலங்கை பல இனங்கள், மொழிகள் மற்றும் மதங்களை சேர்ந்த மக்கள் வாழும் பன்முகத்தன்மை கொண்ட நாடு என தெரிவித்தார். இந்த நாட்டில் நாங்கள் பல இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல மொழிகள் பேசுகிறோம், பல மதங்களை கடைபிடிக்கிறோம். இது ஒரே மொழி, ஒரே இன, ஒரே மத நாடு அல்ல என்ற காரணத்தினாலே ஒவ்வொரு இனத்தவரும், ஒவ்வொரு மொழி பேசுகின்றவரும், ஒவ்வொரு மதத்தவரும் சகோதர மொழி இன மதத்தவர்கள் வாழ்கிறார்கள் என்று மனதிலே கொண்டு எங்களை அதுக்கான பொருத்தமான சொல்லி வாழக்கூடிய நபர்களாக நாங்கள் எங்களை உருமாற்றிக் கொள்ள வேண்டும். அதே வேளையிலே ஏனைய இனத்தவர்களும் கூட மாறுபட்ட மொழி பேசும், மாறுபட்ட மதத்தை கடைபிடிக்கும், மாறுபட்ட இனங்களை சார்ந்தவர்கள் வாழ்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒருவர் புரிந்து கொண்டால்தான், அறிந்து கொண்டால்தான், அங்கீகரித்தால்தான் பன்மைத்தன்மை பாதுகாக்கப்படும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உடை உடுத்துவது என்பது ஒவ்வொருவரும் கலாச்சாரம். அரசாங்கத்தின் சுற்றறிக்கையிலே தெளிவாக இல்லாவிட்டால் அரசாங்க சுற்றறிக்கையை மாற்ற வேண்டும், பிரச்சனை இல்லையே. சுற்றறிக்கை என்பது என்ன? திருக்குறானா, பைபிளா, பகவத்கீதையா, தம்மபதமா? இல்லையே, மாத்தலாமே. ஒரு வரை மாற்றி விட வேண்டியதானே, பிரச்சனை இல்லையே. தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி பெலானி மக்கள் இன்று வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி அமைதி வழியில் போராடி வரும் யாழ்ப்பாணம் வெளி வடக்கு பெலானி மக்கள் இன்று தமது போராட்ட வடிவத்தை மாற்றி வீதிக்கு இறங்கி தமது வெளிகளை வெளிப்படுத்தியுள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட தமது பூர்வீக காணிகள் இதுவரை மீள வழங்கப்படவில்லை என தெரிவித்து பெலாலி மக்கள் தொடர்ச்சியாக பெலாலி சந்தையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று 9வது வாரமாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் கடந்த வாரம் அறிவித்தபடி போராட்டத்தின் வடிவத்தை மாற்றி மக்கள் வீதிக்கு இறங்கினர். இதன்படி பெலாலி செபஸ்தியார் ஆலயம் அமைந்திருந்த இடத்திலிருந்து கருப்பு ஆடை அணிந்த கருப்பு கொடிகளை ஏந்தியவாறும் ஊர்வலமாக புறப்பட்ட போராட்டக்காரர்கள் பெலாலி சந்தி வரை சென்று போராட்டத்தை முன்னெடுத்தனர். பின்னர் பெலாலி சந்தியில் அமைந்துள்ள வீதி சோதனை சாவடிக்கு முன்பாக ஒன்று கூடிய மக்கள் தமது காணிகளை விடுவிக்குமாறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தை வெளிப்படுத்தினர். இதன்போது தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் போலீசாருடன் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போராட்ட களத்தில் சற்று பதற்றமான நிலை ஏற்பட்டது. எனினும் பின்னர் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தமது அமைதி வழி போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்திருந்தனர்.
அவர்களுடைய காணிகளில் அவர்கள் தென்னந்தோட்டங்களையும் விவசாயங்களையும் செய்து தமது வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே மக்கள் வெயிலில் காய்ந்து தமது சொந்த காணிகளை விடுவிக்குமாறு இந்த வெயிலில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேதனைகள் காலமாக தமக்கு முதுசமாக வழங்கப்பட்டதும் பரம்பரையாக வழங்கப்பட்ட இந்த காணிகளில் ஏன் ராணுவம் தமது வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறது என்றது அவருடைய கேள்வி. உண்மையும் அதுதான். கடந்த காலங்களில் அரசாங்கம் காணிகள் விடுவித்திருந்தாலும் இம்முறை வந்த அரசாங்கம் இதுவரை காலமும் தமிழ் எம்பிக்கள் 3 பேர் இருக்கிறார்கள் ஆளும் தரப்பிலிருந்து. இந்த போராட்டத்தில் இதுவரை காலமும் வந்து பங்கெடுக்கவில்லை. எங்கள் மக்களுக்கான தீர்வை கூட இதுவரையும் கூறவில்லை. ஆனால் இங்கே அபிவிருத்தி என்ற போர்வையில் கட்டிடம் கட்டுவதாகவும் அடிக்கல் வைப்பதாகவும் செய்கிறார்கள். நாங்கள் அபிவிருத்தியை வரவேற்கிறோம். ஆனால் அடிப்படை தேவையான நமது மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக எந்த ஒரு அரசு எம்பியும் இதில் குரல் கொடுக்கவில்லை என்பது சரியான மனவேதனைக்குரிய விடயம். வலி வடக்கின் கிழக்கு பக்க காணிகள் மக்கள் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. சும்மா பூசி மழுக வேண்டாம். 5 வருடத்துக்கு ஒரு முறை அரசு நிர்வாக சுற்றுகள் அரசு உத்தியோகத்தில் மாற்றம் பெறுகிறார்கள். திருப்பி அந்த பழைய ஃபைல் எடுத்து காட்ட வேண்டாம். அங்கே அடையாளப்படுத்தப்பட்டது விடுவிக்கக்கூடிய நிலம் என்றும் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அந்த காணிகளை விடுவிக்கலாம். அரசாங்கத்தின் செயலற்ற தன்மை, பலவீனமாக நிர்வாகம் மற்றும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் காரணமாக நாட்டின் அனைத்து தரப்பு மக்களும் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் அவற்றை நிறைவேற்ற தவறியுள்ளதாகவும் இதனால் மக்கள் மத்தியில் அரசாங்கம் மீதான அதிருப்தி அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் வீதிகளில் இறங்கி போராடி வருவதாகவும் மீனவர்கள் தங்களது வாழ்வாதார பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வறுமை அதிகரித்து பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து கவனம் செலுத்துவதற்கு பதிலாக சிலர் தங்களது பதவி காலத்தை நீடித்துக் கொள்வதிலேயே அக்கறை காட்டுவதாகவும் சாமர சம்பத் விமர்சித்தார். மேலும் போரற்ற அமைதியான காலத்திலும் நாட்டில் தொடர்ச்சியாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவது கவலை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 323 கொள்கலன்கள் தொடர்பான சர்ச்சைக்கு அரசாங்கம் இதுவரை தெளிவான விளக்கம் அளிக்கவில்லை என்றும் நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பெரும் எதிர்பார்ப்புகளுடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தால் நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான வேலை திட்டங்களை முறையாக முன்னெடுக்க முடியவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தசுவாமி ஆலய கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை ஆலய பிரதம குருக்களிடம் சம்பிரதாயபூர்வமாக கையளிக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழாவுக்கான கொடியேற்றம் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை இன்று ஆலய பிரதம குருக்களிடம் சம்பிரதாயபூர்வமாக கையளிக்கப்பட்டது. சட்டநாதர் வீதியில் அமைந்துள்ள வேல்முருகன் மடத்தில் கொடிச்சீலைக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து அடியவர்கள் புடைசூழ அழகிய சிறிய சித்திர தேரில் கொடிச்சீலை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது. இதனையடுத்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோற்சவ திருவிழாக்கள் நாளை கொடியேற்றத்துடன் விமர்சையாக ஆரம்பமாக உள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானத்தின் பிரதான ராஜகோபுர புனருத்தாரண பணிகள் நிறைவடைந்த நிலையில் மகா கலாபிஷேகம் இன்று சிறப்பாக இடம்பெற்றது. மகா கலசாபிஷேகம் இன்று சிறப்பாக இடம்பெற்றது. 4ஆம் ரகுநாத மாப்பன முதலியாரால் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்ட நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானம் தற்போது 11வது தேவஸ்தான அதிகாரியின் தலைமையில் புனருத்தாரண பணிகளை நிறைவு செய்துள்ளது. இதனையடுத்து இடம்பெற்ற மகா கலசாபிஷேகத்தில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டு நல்லூர் கந்தனை வழிபட்டனர். மகா சங்கத்தின் ஆன்மீக வழிகாட்டல் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பலம் என பிரதமர் கலாநிதி கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு மகா சங்கத்தினரிடமிருந்து கிடைக்கும் ஆன்மீக வழிகாட்டலும் சமூக விழுமியங்களை பலப்படுத்துவதற்கான ஒத்துழைப்பும் மிகப்பெரிய பலமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பதுரவில வனவாச சங்க தலைமையகத்தின் அதிபதியும் ஸ்ரீ ஞானானந்த வனவாச மகா பிரிவினாவின் பணிப்பாளருமான மகாஹந்தே ரத்னபால தேரர் ஷியாமோபாலி வனவாச நிகாயத்தின் மகாநாயகராக பதவியேற்றதை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். ஆறு தசாப்தங்களுக்கு மேலாக வனவாச பாரம்பரியம், சாசன கல்வி மற்றும் தர்ம சாசனத்தின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்காக மகாஹந்தே ரத்னபால தேரர் ஆற்றிய சேவை மிகவும் போற்றத்தக்கது என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு வழங்கப்பட்டுள்ள மகாநாயக்கர் பதவி அவரது பௌத்த சாசன சேவைக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய கௌரவம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இயற்கையுடன் ஒன்றிணைந்து சகிப்புத்தன்மையுடன் வாழும் வனவாசி பிக்குகளின் வாழ்க்கை முறையும் எளிமை, கட்டுப்பாடு, ஒழுக்கம் மற்றும் எதிர்காலத்துக்கான பொறுப்புணர்வு ஆகிய பண்புகளும் நாட்டை நவீனமயமாக்கும் பயணத்தில் முக்கியமான முன்மாதிரிகளாக அமையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் நவீனமயமாக்குவதுடன் புதிய தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வாய்ப்புகளுடன் கூடிய சிறந்த சமூகத்தையும் கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் தெரிவித்துள்ளார். அதற்கு தேவையான மனித பண்புகளை சமூகத்தில் வளர்ப்பதற்கு மகா சங்கத்தினரின் ஆன்மீக வழிகாட்டலும் உயரிய சமூக விழுமியங்களை நிலைநாட்டுவதற்கான ஒத்துழைப்பும் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை புதுப்பிக்கும் பணியை அரசாங்கம் மாத்திரம் தனித்து மேற்கொள்ள முடியாது என குறிப்பிட்ட பிரதமர், உருவாக்கப்படும் புதிய வசதிகள், முறைமைகள் மற்றும் வாய்ப்புகளை பாதுகாத்து பொறுப்புடன் பயன்படுத்தி அவற்றை மேலும் அபிவிருத்தி செய்து எதிர்கால சந்ததியினரிடம் ஒப்படைப்பது அனைவரதும் பொறுப்பு என்றும் வலியுறுத்தியுள்ளார். பெரிய வெங்காய தேவையில் 50% உள்நாட்டில் உற்பத்தி செய்ய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வேளாண் பெரிய வெங்காய தேவையில் 50% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விவசாய திணைக்களத்தின் திட்டமிடல் மற்றும் பயிற்சி பணிப்பாளர் பீனா சிசிரகுமார தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் சிறுபோக அறுவடையினூடாக நாட்டின் வேளாண் பெரிய வெங்காய தேவையில் 50% பூர்த்தி செய்வதே இதன் பிரதான நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வேளாண் பெரிய வெங்காய நுகர்வு சுமார் 3,20,000 மெட்ரிக் டன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வரலாற்றில் அதிகபட்ச பெரிய வெங்காய உற்பத்தி 2014ஆம் ஆண்டு பதிவாகியுள்ளது. அந்த ஆண்டில் சுமார் 6,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இருந்து 1,00,000 மெட்ரிக் டன் பெரிய வெங்காயம் அறுவடை செய்யப்பட்டது. எனினும் உற்பத்தி செலவு அதிகரித்தமை மற்றும் குறைந்த விலையில் இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயம் உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்யப்படுதல் உள்ளிட்ட காரணங்களால் விவசாயிகள் பெரிய வெங்காய செய்கையில் இருந்து விலகியதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து விவசாயிகளை மீண்டும் பெரிய வெங்காய செய்கையில் ஈடுபடுத்தும் நோக்கில் சிறப்பு திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெரிய வெங்காய செய்கையை மேற்கொள்வதுடன் ஒரு ஏக்கரில் பெறக்கூடிய விளைச்சலை அதிகரித்து குறைந்த உற்பத்தி செலவில் பயிர் செய்கையை மேற்கொள்வது தொடர்பிலும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் எதிர்வரும் சிறுபோக அறுவடையில் எதிர்பார்க்கப்படும் உற்பத்தி இலக்கை அடைய முடியும் என விவசாய திணைக்களத்தின் திட்டமிடல் மற்றும் பயிற்சி பணிப்பாளர் பீனா சிசிரகுமார தெரிவித்துள்ளார். அஸ்விசும நிலம்பரி கொடுப்பனவுகளில் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 14 அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அஸ்விசும நிலம்பரி கொடுப்பனவுகளில் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 14 அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிலம்பரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது.
நாட்டின் பல்வேறு பிரதேச செயலக பிரிவுகளில் அஸ்விஸ்ம கொடுப்பினவுகள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவங்கள் தொடர்பில் கடந்த 2023 ஆண்டு முதல் நாடளாவிய ரீதியில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்போது சில அரசு அதிகாரிகள் அஸ்விஸ்ம நிதியை தமது சொந்த வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபையின் தலைவர் நிமல் கொட்டவிலகெதர தெரிவித்துள்ளார். குறிப்பாக நோர்வுட் பிரதேச செயலகத்தில் பணியாற்றும் 4 அதிகாரிகளின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு அஸ்விஸ்ம நிதி முறைகேடாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. நோர்வுட் உள்ளிட்ட பல்வேறு பிரதேச செயலக அலுவலகங்களை சேர்ந்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவி அல்லது அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் எச்சரித்துள்ளார். பண்டாரவளை ஆயுர்வேத ஆதார வைத்தியசாலை 24 கோடி ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. அரசாங்கத்தின் வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் வேலை திட்டத்துக்கு அமைவாக பண்டாரவள ஆயுர்வேத ஆதார வைத்தியசாலை 24 கோடி ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. அதன்படி பண்டாரவளை அடிப்படை வைத்தியசாலையில் ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் நலவாழ்வு நிலையம், சிறப்பு வைத்தியர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்ல தொகுதி ஆகியவற்றை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று ஊவா மாகாண ஆளுநர் சட்டத்தரணி கபில ஜேசேகர தலைமையில் நடைபெற்றது. பண்டாரவள வைத்தியசாலை கடந்த வருடம் ஆதார வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டதன் பின்னர் பிரதேச மக்களுக்கு மேலும் விரிவான சுகாதார சேவையை வழங்கும் நோக்கில் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன்படி 13 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் நலவாழ்வு நிலையமும் பண்டாரவளை ஆதார வைத்தியசாலையில் நீண்டகால தேவையாக பூர்த்தி செய்யும் வகையில் 10 கோடி 30 லட்சம் ரூபாய் செலவில் சிறப்பு வைத்தியர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்ல தொகுதியும் நிர்மாணிக்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் கருத்து தெரிவித்த ஊவா மாகாண ஆளுநர் சட்டத்தரணி கபில ஜேசேகர வைத்தியசாலை கட்டிடங்களை நிர்மாணிப்பது மட்டுமன்றி மக்களுக்கு திறமையான, தரமான மற்றும் இலகுவாக அணுகக்கூடிய சுகாதார சேவையை வழங்குவதற்கு தேவையான முழுமையான சுகாதார கட்டமைப்பையும் வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நிறைவேற்று குழு உறுப்பினர் சஜித் மிகிரபண்டார உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், ஊவா மாகாண பிரதம செயலாளர், மாகாண சுகாதார செயலாளர் உள்ளிட்ட சுகாதார அதிகாரிகள், வைத்தியசாலை பணியாளர்கள் உட்பட பெருமளவிலான பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன கூட்டு சகா திட்டத்தின் கீழ் 60 பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன கூட்டு சகா திட்டத்தின் கீழ் 2026 ஆண்டுக்கான சகாத் உதவி பயனாளிகளுக்கான வழங்கும் நிகழ்வு இன்று புதிய காத்தான்குடி பத்ரியா ஜும்மா பள்ளிவாயலில் நடைபெற்றது. 60 பயனாளிகளுக்கான வாழ்வாதார உதவியாக 31,52,000 ரூபாய் நிதியுதவி வழங்கி வைக்கப்பட்டது. காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்பள கூட்டு சகா திட்டத்தின் தலைவர் MIM மாஹிர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சம்மேளன பிரதி தலைவர் சத்தார், செயலாளர் மௌலவி ரமீஸ், கூட்டு சகா திட்டத்தின் செயலாளர் மௌலவி ஜவஹீர், சம்மேளன பொருளாளர் மிஸ்ருல்லா ஹபி உட்பட சம்மேளன பிரமுகர்கள், பள்ளிவாயல்களின் நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை மூதூரில் கல்வியில் சாதனை படைத்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். 2025 ஆண்டு திருகோணமலை மாவட்டத்திலிருந்து பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் மற்றும் கல்வி பொதுத்தராதர சாதன பரீட்சையில் 9A சித்தி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மூதூர் கலாசார மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. சாதனை மாணவர்கள் அதிதிகள் மூதூர் பிரதான வீதியூடாக மாலை அணிவிக்கப்பட்டு பேண்ட் வாத்தியங்களோடு விழா மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின.
300க்கும் மேற்பட்ட மாணவர் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டதோடு சமூக சேவையாளர்களும் நினைவு சின்னம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். கலை கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. பிரதம அதிதியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராவ் ஹக்கீம் கலந்து சிறப்பித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களான MLA ஹிஸ்புல்லா, MS உதுமாலெப்பி மற்றும் பிரதேச சபையின் தவிசாளர்கள், பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், சமூக சேவையாளர்கள், சாதனை மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. அறநெறி பாடசாலை மாணவர்களின் ஆக்கத்திறன்களை வெளிக்கொணரும் நோக்கத்தில் ஆக்கத்திறன் மதிப்பீடுகள் நடாத்தப்பட்டன. அறநெறி பாடசாலை மாணவர்களின் ஆக்கத்திறன்களை வெளிக்கொணரும் நோக்கில் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினால் அறநெறி பாடசாலை மாணவர்களிடையே பேச்சாற்றல், கதாபிரசங்கம், நீதி நூல், சொல்லாடல், எழுத்தாற்றல், சித்திரம், வில்லுப்பாட்டு, பன்னிசை, நாடகம், பரதநாட்டியம் ஆகிய 10 துறைகளில் ஆக்கத்திறன் மதிப்பீடுகள் நடத்தப்பட்டன. இதன்போது 2024ஆம் ஆண்டுக்குரிய தேசிய ஆக்கத்திறன் விருதுகளுக்கான தெரிவுகள் இந்து சமய அறநெறி பாடசாலைக்கு மாணவர்களிடையே பிரதேச மட்ட, மாகாண மற்றும் தேசிய மட்டங்களில் இடம்பெற்றன. அதற்கமைய வெற்றி பெற்ற இந்து சமய அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கான தேசிய ஆக்கத்திறன் விருது வழங்கும் வைபவம் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் பதில் அமைச்சர் கமகிதர திசநாயக்க, மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனீர் முலப்பர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது தேசிய மட்டத்தில் தெரிவான முதல் 3 இடங்களை பெற்ற 21 மாவட்டங்களை சேர்ந்து 312 மாணவர்களுக்கான விருதுகளும் பதக்கங்களும் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் சுவாமி ஸ்ரீமத் அசுராத் மந்தானா, சின்மியா மிஷன் சுவாமி ஸ்ரீமத் குணநந்த சரஸ்வதி, வைத்தீஸ்வர குருக்கள், ராமச்சந்திர குருக்கள், ஜெகதீஸ்வர குருக்கள், இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் அனிருத்தனன் உட்பட பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர். போதைப் பொருள் கடத்தல்காரர் ஷிரான் பாசிக் தொடர்பிலான விசாரணைகளின் போது அவரது சொத்துக்கள் குறித்த பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. துபாயில் தலைமறைவாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் முக்கிய போதைப் பொருள் கடத்தல்காரர் ஷிரான் பாசிக் தொடர்பிலான விசாரணைகளின் போது அவரது சொத்துக்கள் குறித்த பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மெரைன் பிரைவ் பகுதியில் தமக்கு சொந்தமாக 5 ஹோட்டல்கள் இருப்பதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அவரது சொத்துக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணை குழுக்கள் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. சந்தேக நபரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை நடாத்துவதற்கு அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 48 வயதான ஷிரான் பாசிக் துபாயில் தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். அவர் நேற்றிரவு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நாட்டின் சிறைச்சாலைகளில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்களுடன் அவருக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலை கலவரத்துடன் ஷிரான் பாசிக்கு தொடர்பு இருப்பதற்கான தகவல்கள் விசாரணைகளில் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் வீடு உடைத்து 51 வயது பெண்ணை கூட்டு துஷ்பிரயோகம் செய்து கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா மடுகந்த மயிலங்குளம் பகுதியில் வீடு ஒன்றை உடைத்து உள்நுழைந்து 51 வயதுடைய பெண்ணை கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்து கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி வவுனியா மடுகந்த மயிலங்குளம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் வீட்டுக்குள் நுழைந்த கொள்ளையர்கள் வாகன சாரதி மீது வாளால் தாக்குதல் நடாத்திவிட்டு வீட்டின் உரிமையாளரான பெண்ணை கட்டி போட்டு துஷ்பிரயோகம் செய்துள்ளனர்.
இதன்போது சுமார் 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரத்தின கற்கள், 56 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள், 5,70,000 ரூபாய் பணம் உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் காணி, வீட்டு உறுதிப்பத்திரங்களும் கொள்ளையிடப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரத்தின கற்கள், தங்க நகைகள், வாகன புத்தகங்கள், திறப்புகள், 35 காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரங்கள் மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நாளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பதவி உயர்வு பெற்று செல்லும் கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதிக்கு காத்தான்குடியில் கௌரவம் அளிக்கப்பட்டது. பதவி உயர்வு பெற்று செல்லும் கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜனக பல்லே கும்பரவு கௌரவித்து வழி அனுப்பி வைக்கும் நிகழ்வு இன்று மட்டக்களப்பு காத்தான்குடி பத்ரியா ஜும்மா பள்ளிவாயல், புதிய காத்தான்குடி அல் அக்ஷா பள்ளிவாயல் ஆகிய 2 பள்ளிவாயல்களிலும் நடைபெற்றது. காத்தான்குடி 5ஆம் குறிச்சி பத்ரியா ஜும்மா பள்ளிவாயலில் பிரார்த்தனையும் கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. அங்கு பிரார்த்தனையை அல் ஜமியத்துர் ரபானியா அரபு கல்லூரி மௌலவி MAM மஜித் ரபானி நடத்தியதுடன் பொன்னாடியை அதிபர் நியாஸ் பொர்தி கௌரவித்தார். நினைவு சின்னத்தை அப்துல் ஜவாத் அலீம் வலியுஹா நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தின் பொதுச் செயலாளர் மௌலவி KRM சஹ்ரான் ரப்பானி வழங்கி வைத்தார். காத்தான்குடி நகரசபையின் பிரதி தவிசாளர் MIM யசீம் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதிய காத்தான்குடி அல் அக்ஷா ஜும்மா பள்ளிவாயலில் இடம்பெற்ற வரவேற்பு மற்றும் கௌரவிப்பு நிகழ்வு பள்ளிவாயலின் தலைவரும் காத்தான்குடி நகரசபை உறுப்பினருமான MI ஜவாஹிர் தலைமையில் நடைபெற்றது. பள்ளிவாயல் இமாம் மௌலவி இல்ஹாம் வாழ்த்துறையை வாசிக்க பள்ளிவாயல் நிர்வாகத்தினர் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னத்தை வழங்கினர். நிகழ்வில் காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன செயலாளர் மௌலவி ராமேஷ் உட்பட பள்ளிவாயல் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்வுகளில் மட்டக்களப்பு மாவட்ட கல்லடி ராணுவ முகாம் பொறுப்பதிகாரி பிரிகேடியர் RD ராஜபக்ஷ உட்பட ராணுவ உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையில் வரி நிலுவை 96,100 கோடி ரூபாவை கடந்துள்ளதாக கணக்காய்வாளர் நாயகத்தின் விசேட கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் செலுத்தப்படாமல் நிலுவையிலுள்ள வரி அபராதம் மற்றும் வட்டி தொகை 2024ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரையில் 96,100 கோடி ரூபாவை கடந்துள்ளதாக கணக்காய்வாளர் நாயகத்தின் விசேட கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 468 பிரதான அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மாத்திரம் 61,300 கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகையை நிலுவையில் வைத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளதுடன் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மொத்த வரி நிலுவைத் தொகை 1,800 கோடி ரூபாவுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. குறித்த 468 நிறுவனங்களில் அரசு நிறுவனங்கள், தனியார் நிதி நிறுவனங்கள் மற்றும் ஏனைய பிரதான தனியார் நிறுவனங்களுக்கும் உள்ளடங்குகின்றன. இந்த நிறுவனங்களிடம் நிலுவையில் உள்ள தொகையில் சுமார் 4,900 கோடி ரூபாய் மட்டுமே அளவிடக்கூடிய தொகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 56,400 கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகை தற்காலிகமாக நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது. அறவிடப்படக்கூடியதாக அடையாளம் காணப்பட்ட வரி தொகைகளில் சுமார் 5,900 கோடி ரூபாய் 2 ஆண்டுகளுக்கு மேலாக வசூலிக்கப்படாமல் இருப்பதாகவும் கணக்காய்வு அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. வரி நிலுவைகளை வசூலிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பரிந்துரைத்துள்ள கணக்காய்வாளர் நாயகம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள தொகைகளை விரைவாக அறவிடவும் உள்நாட்டு வரி திணைக்களம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் வரி நிலுவைத் தொகைகள் தொடர்பான அறிக்கைகளை தயாரிக்கும் கணினி முறைமையிலும் குறைபாடுகள் காணப்படுவதாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சிறுவர் பாதுகாப்பு குறித்து பெற்றோர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம் தொடர்பில் 1000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. வழமையாக மாதந்தோறும் 6000 முதல் 8000 வரையிலான முறைப்பாடுகள் கிடைக்கும் நிலையில் கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 1000-ஐ கடந்துள்ளதாக அதிகார சபையின் சட்ட அமுலாக்க பிரிவின் பணிப்பாளர் சட்டத்தரணி சஜீவேனி அபேகோன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சிறுவர்களை கைவிடுதல் தொடர்பான முறைப்பாடுகள் அதிக அளவில் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வரை 4950 முறைப்பாடுகள் பதிவாகியிருந்த நிலையில் இந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் அந்த எண்ணிக்கை 5687 உயர்ந்துள்ளது. தற்போது பாடசாலை விடுமுறை காலம் நடைபெற்று வருவதால் சிறுவர்கள் வீடுகளிலும் டிஜிட்டல் சூழலிலும் எதிர்கொள்ளக்கூடிய அபாயங்கள் தொடர்பில் பெற்றோர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. தவறாக நடக்கும் சிறுவர்களை உடல் ரீதியாக தண்டிப்பதற்கு பதிலாக அவர்களின் கண்ணியத்தையும் சுயமரியாதையையும் பாதுகாக்கும் வகையிலான ஒழுக்க முறைமைகளை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சிறுவர்கள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பில் 24 மணி நேரமும் 3 மொழிகளிலும் இரகசியமான முறையில் 1929 என்ற சிறுவர் உதவி இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ள முடியும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சரை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மரியாதை நிமித்தமாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சிங்கப்பூர் வெளிவிவகார மற்றும் உள்துறை அமைச்சர் ஜுல்கர்னைன் அப்துல் ரஹீமை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார். இதன்போது ஆசியாவில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் சிங்கப்பூர் முன்னிலையில் திகழ்வதை சுட்டிக்காட்டிய செந்தில் தொண்டமான் மலையக இளைஞர் யுவதிகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் நவீன திறன்கள் தொடர்பிலான பயிற்சிகளை வழங்க சிங்கப்பூர் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை கோரியுள்ளார். அத்துடன் மத்திய கிழக்கு நிலவும் போர் சூழ்நிலையால் சுற்றுலாத்துறைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு சிங்கப்பூர் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இலங்கைக்கு வருகை தருவதை ஊக்குவிக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் டெட்வா புயலின் போது இலங்கைக்கு சிங்கப்பூர் அரசாங்கம் வழங்கிய உதவிகளுக்கு செந்தில் தொண்டமான் நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் இலங்கையின் காவல்துறையை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக சிங்கப்பூர் அமைச்சர் கே சண்முகம் இலங்கைக்கு விஜயம் செய்ததையும் அவர் இதன்போது நினைவு கூர்ந்தார். நாடு முழுவதும் 96 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதி அபாய விடயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. நாட்டில் இவ்வேடத்தின் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 92,011 உயர்ந்துள்ளது. அத்துடன் டெங்கு நோய் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் 68 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது நாடு முழுவதிலும் உள்ள 96 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதி அபாய விடயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மொத்த டெங்கு நோயாளர்களில் 52.96% அதாவது 48,725 நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் நாட்டின் அதிக டெங்கு அபாயம் கொண்ட மாகாணமாக இது மாறியுள்ளது. இரண்டாவதாக அதிக அளவிலான நோயாளர்கள் தென் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 13,533 பதிவாகியுள்ளது. இதற்கு மேலதிகமாக மத்திய மாகாணத்தில் 8,274 நோயாளர்களும் சபரவ மாகாணத்தில் 7,558 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். மாவட்ட மட்டத்தில் பார்க்கும்போது அதிக அளவிலான நோயாளர்கள் கம்பகம் மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 19,631 ஆகும். கொழும்பு மாவட்டத்தில் 18,245 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 6,613 நோயாளர்களும், மாத்தறையில் 6,036 நோயாளர்களும், களுத்துறையில் 5,951 நோயாளர்களும், காலியில் 5,039 நோயாளர்களும், இரத்தினபுரியில் 4,935 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் மட்டும் 3,700 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர்.
இவ்விடத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் ஜூலை மாதத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 29,968 ஆகும். அத்துடன் ஜூன் மாதத்தில் 21,553 நோயாளர்களும் மே மாதத்தில் 8,590 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். அதேவேளை ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 15 நாட்களில் மட்டும் 6,671 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். டெங்கு நுழம்புகள் உருவாகும் இடங்களை அழைத்து தங்கள் சூழலை தூய்மையாக வைத்திருக்குமாறும் காய்ச்சல் அறிகுறிகள் காணப்பட்டால் தாமதிக்காமல் தகுதியுள்ள வைத்தியரிடம் சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறும் சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்கின்றனர். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு